ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஆம்பூர் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஊற வச்சுக்கோங்க. நான் 7 மிளகா ஊற வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் இருந்தாலும் அதுவும் ஒரு 3 சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. என்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லை, அதனால் நான் காஞ்ச மிளகாய் மட்டும் ஊற வச்சுருக்கேன். அரிசியை நான் 5 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும்போது ஊற வச்சா போதும். அதுக்கு முன்னாடியே ஊற வைக்க வேண்டாம். நம்ம வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு வதக்கினோன்னா சரியாக இருக்கும். மிளகாய் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச மிளகாயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இந்த மிளகா பேஸ்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடணுன்றதுனால மிளகா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நல்லா சூடானோன்னே 2 கிராம்பு, 2 மராத்தி மொக்கு, 4 கிராம்பு 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ 2 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனே நீல வாக்கில் கட் பண்ண 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, மைல்டாக இருக்கும். ஸ்பைசஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருக்க மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு எண்ணெயிலையே சேர்த்து நல்லா வதக்கும்போது காரம் அதிகம் இருக்காது. எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பெரிய தக்காளியை 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி பிரியாணிக்கு சேர்க்கும்போது நல்லா பழுத்த பழமாக சேருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு வதக்கும் போது இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தால் தான் பிரியாணி அடி பிடிக்காமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புதினா மல்லித்தலை 2 கைப்பிடி அளவுக்கு, புதினா 1 கைப்பிடி, மல்லித்தலை 1 கைப்பிடி, 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் 2 பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. அதிலேருந்து தண்ணி வரும். நாம் ஜீரக சம்பா தான் ஊற வச்சுருக்கோம். இதில் தண்ணி மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். பாசுமதி அரிசி, ஜீரக சம்பா அரிசி 2க்குமே 1க்கு 1.5 வைங்க. துளசி அரிசியாக இருந்தால் 1க்கு 2 வைங்க. நான் 5 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 6.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும், அதையும் கால்குலேட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பிரியாணி குழஞ்ச மாதிரி ஆகிடும். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நாம் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து வந்தோடனே அரிசி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில ஒரு தடவை கிண்டி விடுங்க. இது போல் சாதமும் தண்ணியும் ஒரே அளவுக்கு இருக்கும்போது தம் போட ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாத்திரத்தை வச்சு மேலே ஒரு வெயிட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா பிரியாணி தம்மு ரெடி. 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், தண்ணி நம்ம கரெக்டாக வச்சதுனால பிரியாணி உதிரி உதிராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆம்பூர் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப மைல்டான ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். இது கூட நான் தயிர் பச்சடி, முட்டை வேக வச்சது, காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் வச்சேன். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்கலை, வெஜிடேரியன் தான். அதனால தான் நான் ஆம்பூர் ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் பிரியாணி ரெசிபி, நிறைய பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தம் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலாம், எல்லா வெரைட்டியான பிரியாணியும் அதில் இருக்குது. அதே மாதிரி காலிஃப்ளவர் சில்லியும் ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம்.